அதிமுகவில் ஓபிஎஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்காண்டி தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்து, அதாவது ஏகப்பட்ட முறை அதிமுகவிற்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். அந்த காலத்திலே ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் மீது அளவு கடந்த நம்பிக்கை என்பது ஜெயலலிதா அம்மையார் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் தான் தற்போது அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கு. ஆனால் வரக்கூடிய நாட்களிலே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அவர் அதிமுக கூட்டணியிலும் அதிமுகவிலும் ஒன்றிணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கு. அதாவது ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் இருக்கிறார் அப்படிங்கிற அறிவிப்பு என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆனால் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்குமே அதிமுகவிற்குள்ளே வர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் உடைய எண்ணங்களாக இருக்கிறது. அதாவது அதிமுக வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய வேண்டும், திமுகவை விரட்டி அடிக்க வேண்டும் அப்படின்னு பிரிந்து போனவர்கள் எல்லாம் அதிமுகவிலே ஒன்றிணைய. அப்ப ஓபிஎஸ் அதிமுகவிலே வருவாரா அப்படின்னா கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கு. ஒன்று, இரட்டை இலை சின்னத்தின் மூலமாக ஓபிஎஸ் அதிமுகவிலே இணைவார். அப்படி இல்லை என்றால் பாஜகவின் மூலமாக ஓபிஎஸ் அதிமுகவிலே இணைவார். இப்ப டிடிவி தினகரனும் அதிமுகவிற்கு பிரச்சாரம் செய்வேன் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அதே போல ஓபிஎஸ் அதிமுகவிற்கு பிரச்சாரங்கள் நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே. அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களிலே சட்டமன்ற தேர்தலிலே ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஓ விமர்சனம் செய்து பேசுவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அனைவரும் ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸும் டிடி தினகரனும் பாஜக கூட்டணியில் இருக்கிறார்கள். அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களோ ஓபிஎஸ்ஐயும் நமது எடப்பாடி அதாவது டிடி தினகரனையும் தனிப்பட்ட முறையிலே விமர்சனங்கள் செய்து பேச முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த வாய்ப்பு தான் நமது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அப்படின்னே கூட. அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களிலே 25 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக நமது டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்து கணிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. அதுவுமே பாஜக நடத்திய. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அதிமுகவுடன் மிக விரைவாகவே, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பிரிந்து போனவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதிய அணியை உருவாக்கி, அதாவது மிகப்பெரிய பலம் வாய்ந்த அணியாக உருவாகி கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்கத்தான் போகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட. எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஓபிஎஸ் மற்றும் அதிமுக தொண்டர்களுடைய விருப்பங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.